அன்னை தமிழே, அழகு வெறுநிலவே, உன்னை வணங்குகிறேன் உயிர் தமிழே, நீ வாழ்க. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருக்குறள் எப்படிலாம் சார் கொஸ்டின் கேட்காங்க, திருக்குறள் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் 2019 2024 வரைக்கும் யூனிட் 8 எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க. அடுத்தால பொதுத்தமிழில் திருக்குறள் எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க, பொதுத்தமிழில் இலக்கியம் சார்பிலையும் கொஸ்டின் கேட்பாங்க, இலக்கணம் பேஸ்லையும் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்துக, வேர்ச்சொல், இலக்கண குறிப்பு, இதேமாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. இது எப்படிலாம் கேட்பாங்கன்னு நம்ம அழகாக டீட்டெயிலாக பார்க்கலாம். திருக்குறள் இன்னும் குரூப் 2க்கு பார்த்திங்கன்னா இன்னும் 7 நாட்கள் தான் இருக்குது. இந்த 7 நாட்கள் இந்த திருக்குறள் ஓல்டு கொஸ்டின் மட்டும் நீங்கள் பார்த்தாலே 5 to 6 கொஸ்டின் அழகாக அடிச்சிடலாம். அதுபோல் பொதுத்தமிழில் பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின், அதுலேயும் 4 to 5 கொஸ்டின் வரும், அதையும் ஈஸியாக அடிக்கலாம். இப்போ திருக்குறள் பார்த்திங்கன்னா குரூப் 2 2Aயில் பார்த்திங்கன்னா ஜிகேயில் பார்த்திங்கன்னா யூனிட் 8 சார்பில் 5 to 6 கொஸ்டின் கண்டிப்பாக எல்லா எக்ஸாமும் கேட்காங்க. குரூப் 4லேயும் அதே மாதிரி தான் 5 to 6 கொஸ்டின் பார்த்திங்கன்னா இப்போ கடைசி நடந்த குரூப் 4ல் கூட கேட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குரூப் 4 குரூப் 2 பொதுத்தமிழ் 25 அதிகாரம் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதில் இலக்கியம் பேஸ்லையும் இலக்கணம் பேஸ்லையும் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 கொஸ்டின் எல்லா எக்ஸாம்லையும் கேட்காங்க பொதுத்தமிழ் 100ல். அடுத்தது குரூப் 1 குரூப் 2 2A மெயின்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமும் இருக்குது. அதில் 100 மார்க்கு உண்டு. அதில் பார்த்திங்கன்னா 15 மார்க்கு கட்டுரை எழுதணும் திருக்குறள் வச்சு. அதில் 5 கொஸ்டின் திருக்குறள் பற்றி கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு கொஸ்டின் நம்ம எழுதணும். இதுக்கும் திருக்குறள் தேவைப்படுது. அடுத்தது இன்டர்வியூலையும் திருக்குறள் தேவைப்படுது. குரூப் 1 ப்ரிலிம்ஸில் பார்த்திங்கன்னா 200 கொஸ்டினில் யூனிட் 8ல் பார்த்தோன்னா யூனிட் 8 தான் மெஜாரிட்டி கொஸ்டின் இருக்கும். அதுலேயும் திருக்குறள் பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லையும் உண்டு. அப்படி இந்த பிடிஎஃப் வேணும்னா டெலிகிராமில் இருக்கும், எடுத்துக்கிடுங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்துக்கிடுங்க. திருக்குறள் பார்த்தீங்கன்னா பொது வினாக்கள் பேஸில் கொஸ்டின் கேட்கணும். அதிகாரம் பேஸில் பால் ரிலேட்டட், இயல் ரிலேட்டட், எண்கள் ரிலேட்டடில், தனிச்சிறப்பு, இப்படி ஒரு 17 விதமான ரிலேட்டட் கேட்காங்க. இலக்கணம் பேஸ்லையும் பார்த்திங்கன்னா ஒரு 15 விதமான டைப்பில் கேட்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதிகாரம் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதிகாரம் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்காங்க. அடுத்தது பால் ரிலேட்டடாக அறத்து பால்னா எவ்வளோ, பொற்பால்னா எவ்வளோ, அப்படி கொஸ்டின். அது மாதிரி பொற்பாலோட கரு என்ன, இப்படி பார்த்திங்கன்னா பால் ரிலேட்டட். இயல்கள் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்காங்க. திருக்குறள் இயல்கள், பாயிரம்னா என்ன, பாயிரவியல்னா என்னது, இளறவியல்னா என்னது, இப்படி இயல்கள் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்குறள் எண்கள் சார்பில் திருக்குறள் என்னென்ன எண்கள், 7 என்ற எண்கள் தொடர்பில்லை, திருக்குறள் 2 என்ன மரங்கள் இருக்குது, இப்படி திருவள்ளுவர் ஆண்டு என்னது, அடுத்தது திருவள்ளுவர் அரசு நல்லா எப்போ கடைபிடிக்கி, திருக்குறளோட தனி சிறப்பு 2 மரங்கள்னா என்ன, திருக்குறளோட தனி சிறப்பு தமிழ் என்று சொல்லி இடம்பெறல, இறைவன் என்று சொல்லி இடம்பெறல, இப்படி திருக்குறளோட தனி சிறப்பு கொஸ்டின் கேட்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்குறளின் சிறப்பு பெயர்கள், திருக்குறளுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது, திருக்குறளுக்கு என்ன சிறப்பு பெயர் இருக்குது, இப்படி கொஸ்டின் கேட்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்குறளோட உலக சிறப்பு என்ன, திருக்குறளோட உலக சிறப்புகள். விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்தும் படித்தது முதல் நூலே திருக்குறள் தான். அதுபோக பார்த்திங்கன்னா அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் எந்த நாட்டில் வச்சாங்கன்னா உருசியா நாட்டில் தான் வச்சாங்க. இதேமாரி திருக்குறள் பாருங்கள் ரிப்பீட்டட் கொஸ்டினே தான் பாருங்க, அதே தான் விக்டோரியா மகாராணி எங்கே படித்ததுன்னு. இப்படி உலக சிறப்புகள் பார்த்திங்கன்னா உடைமை அதிகாரம் தான் 10 அதிகாரம் இருக்குது, அதில் எந்த அதிகாரம் இல்லை, இப்படி அடைமொழியாக கொடுக்கப்படும் நூல், இப்படி திருக்குறளோட அது கொஸ்டின் கேட்காங்க. திருக்குறள் பற்றி புகழும் நூல்கள், எந்தெந்த நூல்கள், திருவள்ளுவமாலை என்ன சொல்லுது, இப்படி அந்தமாதிரி கொஸ்டின் கேட்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பதிப்பு ஆசிரியர், திருக்குறளை பதிப்பித்தது யார், ஆசிரியர்கள் யார், எந்த வருடம் பதிப்பித்தாங்க, இதேமாதிரி ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உரையாசிரியர்கள், திருக்குறள் ரிலேட்டடாக இருக்க உரையாசிரியர்கள், பதின்மர்கள் உரை எழுதிய பதின்மர்கள் உரை, அதில் சிறந்த உரை பார்த்திங்கன்னா பரிமேலழகர் உரை, முதலாவது உரை எழுதிய மணக்குடவர், இப்படி உரைகள் ஆசிரியர்களை பற்றி கேட்காங்க. அது திருக்குறள் மொழிபெயர்ப்பு, திருக்குறள் பற்றி நூல்கள் யாராவது எழுதியிருப்பாங்க. இப்போ குறள் ஓவியம் இந்த நூலை கடைசி எக்ஸாமில் பார்த்திங்கன்னா யூனிட் 8 சார்பில் கேட்டாங்க. என்னதுன்னா குறள் ஓவியம் இன்னொரு நூலை பார்த்திங்கன்னா எழுதுனது யாருன்னு கேட்டிருந்தாங்க. கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் எழுதினாங்க. இப்படி திருக்குறள் பற்றி நூல்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க, அதேமாதிரி நூல்களும் கேட்பாங்க. அது திருக்குறள் மொழிபெயர்ப்பு, யார் மொழிபெயர்த்தாங்க திருக்குறளை, அது எந்த வருடம் மொழிபெயர்த்தாங்க, ஆங்கிலத்தில் யார் மொழிபெயர்த்தாங்க, இப்படி மொழிபெயர்ப்பு வச்சு கொஸ்டின் கேட்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்குறளில் பொது தகவல், என்னென்ன பொது தகவல் இருக்குது, இதேமாதிரி ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்குறளில் பார்த்திங்கன்னா பொது தகவல் கேட்காங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகார விளக்கம், திருக்குறள் என்னென்ன அதிகார விளக்கம் அப்படின்னு கொஸ்டின் கேட்காங்க. அதை திருக்குறளோட அறிஞர்களோட புகழ் உரைகள், ஒரு அறிஞர்களும் திருக்குறளை என்ன புகழ்ந்தாங்க, திருவள்ளுவரை என்ன புகழ்ந்தாங்க, இதெல்லாம் கொஸ்டின்ஸ் அழகாக கேட்காங்க. இப்போ இது கடைசி நடந்த குரூப் பார்த்திங்கன்னா குரூப் 1 கொஸ்டின் தான். அடுத்த பார்த்திங்கன்னா அறிஞர்களோட புகழ் உரைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் திருக்குறள் எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்கன்னு பார்க்கலாம். இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்துக,
ஒரு திருக்குறளில் வந்து கொடுத்துட்டு சொற்களை கரெக்டான சொற்களை ஒழுங்குபடுத்துன்னு கேட்பாங்க. இது குரூப் 4ல் பொது தமிழில் 100 கொஸ்டினில் கேட்டது. அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இருக்கா, இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார், இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். நிகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இப்படி வந்து பார்த்திங்கன்னா விடுபட்ட இடங்களை நிரப்புக, விடுபட்ட இடங்களை நிரப்புகள்னு இருக்கா. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் அணிகள், ஒரு திருக்குறளும் எந்தெந்த அணிகள்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும், திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி திருக்குறள் அப்படி கொடுத்துட்டு அதில் குறிப்பிட்டதாக இப்போ தாமர் அப்படின்னா என்னது சொல்லும் பொருள், இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இலக்கண பேஸில் கேட்குறது கொஸ்டின், சரிங்களா. அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல், இந்த திருக்குறள் ஏதாவது ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதுக்கு என்ன எதிர்ச்சொல்னு கேட்பாங்க. சொல் பொருள் தெரிஞ்சுன்னா நீங்கள் எதிர்ச்சொல் கண்டிப்பாக அடிச்சிடலாம். அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு, இப்போ திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலங்காது, இது வந்து திருக்குறள் வந்து ஒரு சொல்லும் பொருளில் கலங்காதுன்னா அது தெரியும், அதுக்கு இலக்கண குறிப்பு என்னதுன்னு கேட்பாங்க. இப்போ பாருங்கள், எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு புனை எனும் புல் எனும் நட்புன்னு கொடுத்துட்டு இதில் புல் என்பது என்னன்னு கேட்காங்க, புல் என்பதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்முறை தெரிஞ்சுன்னா எதிர்ச்சொல் அடிச்சிடலாம். அப்போது வந்து பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு கேட்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொருள்கோள், திருக்குறளில் ஒன்று கொடுத்துட்டு இது என்ன பொருள்கோள்னு கேட்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுகை மோனை ஏபு இரண், எதுகை மோனை ஏபு முரண், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் ரிலேட்டடாக கேட்பாங்க. பொருந்தாச்சொல், திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரத்தில் உள்ள 3 திருக்குறளும் இன்னொரு அதிகாரத்தில் உள்ள ஒரு திருக்குறள், அப்படி இல்லைன்னா வேறு இலக்கியத்தில் உள்ள ஒன்று கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து பார்த்திங்கன்னா இது 3 வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள், இது வந்து பார்த்திங்கன்னா செல்வத்தில் பயணி இதழ் வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு, இப்படி கொடுப்பாங்க பொருந்தாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக, திருக்குறள் ஏதாவது ஒன்று கொடுத்து பிரித்துக்க, வேர்ச்சொல் திருக்குறளில் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல் கேட்பாங்க. திருக்குறள் கொடுத்துட்டு என்ன இதில் என்ன வேர்ச்சொல் இருக்குது அப்படின்னு, திருக்குறளில் கொடுத்துட்டு இது என்ன ஓமையை சொல்ல வருது அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின். அசைபிரிதல், அசைபிரித்தல் கேட்பாங்க. விடைக்கட்ட திருக்குறள் கொடுத்துட்டு இது என்ன விடைக்கட்ட அமைக்க நீங்கள் அமைக்கங்க, ஆங்கில சொல்லுது. திருக்குறள் கொடுத்துட்டு குறிப்பிட்ட இதுக்கு என்ன ஆங்கிலம் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. இதெல்லாம் இப்போ கேட்கறது கிடையாது, இருந்தாலும் இதெல்லாம் ஒரு டைப்புன்னு சொல்ல வரேன். அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளை எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், பள்ளி புத்தகம் மட்டும் திருக்குறளுக்கு போதுமா, இதெல்லாம் வாங்க ஈஸியாக சொல்லுதேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா 108 அதிகாரம் படிக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, போட்டித் தேர்வு மாணவர்கள் எல்லோரும். ஆனால் 133 அதிகாரமும் படிக்கணும். ஆனால் 133 அதிகாரம் இப்போ தேவை கிடையாது. ஸ்கூல் புக்கில் உள்ள திருக்குறளை ஃபஸ்ட்டு படிங்க. ஸ்கூல் புக்கில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 104 அதிகாரம் கொடுத்துருக்காங்க, அதில் 240 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இந்த 240 திருக்குறள் போதுமா? ஆனால் திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 108 அதிகாரம் மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டால் போதும். ஆனால் ஒரே ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் 115வது அதிகாரம் அலர் அறிவுறுத்தலில் நெய்யால் நூதப்பம் அந்த கொஸ்டின் மட்டும் கிடந்தாங்க. இப்போது திருக்குறளில் வந்து பார்த்தோன்னா 108 அதிகாரம், அறத்துப்பால் பொருட்பால் 108 அதிகாரத்தில் இந்த 4 அதிகாரம் எந்த 4 அதிகாரம் இல்லைன்னா வாழ்க்கை துணை நலம் 6வது அதிகாரம், 15வது அதிகாரம் பிறனில் விளையாமை, 91 அதிகாரம் பெண் வழி சேரல், 92 அதிகாரம் வரவின் மகளிர், இந்த 4 அதிகாரம் மட்டும் ஸ்கூல் புக்கில் இல்லை. ஆனால் இந்த 4 அதிகாரத்தில் கொஸ்டின் கேட்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்காங்க. அதுக்கும் ப்ரூஃப் வச்சுருக்கேன், கீழே வாங்க. அதிகார வயசில் நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாயிரவியல், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மொத்தம் இது திருக்குறளோட பேசிக்கு தெரியும் உங்களுக்கு. 133 அதிகாரம். பாயிரவியல் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 9 இயல்கள், பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், இப்படி 9 இயல்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும். அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா பாயிரவியலில் ஃபஸ்ட்டு என்னதுன்னா கடவுள் வாழ்த்து தான். கடவுள் வாழ்த்தில் வந்து பார்த்தா ஸ்கூல் புக்கில் இந்த கொடுத்த திருக்குறளாக நான் இப்படி பாக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன், எத்தனை திருக்குறள் கொடுத்துருக்காங்கன்னு இதில் எழுதி வச்சுருப்பேன், அது பார்த்துக்கிடுங்க. இப்போ கடவுள் வாழ்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு திருக்குறள் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அகர முதல்லாம் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுன்னு. ஆனால் அந்த கொஸ்டின் தான் ஸ்கூல் புக்லேருந்து திருக்குறளில் யூனிட் 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் வாங்க பார்த்துக்கலாம். திருக்குறள் கூறப்படும் கடவுள் பற்றி கருத்துக்கள் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஆதி பகவான், வாளறிவான், மலர்மி செய்கினான், இறைவன் போன்ற சொற்கள் கடவுளை குறிப்பதாக வழங்கப்படுகின்றன. ஆம், இதெல்லாம் வந்து கடவுளை குறிப்பதாக வழங்கப்படுகின்றன. கடவுளுடைய சிறப்பியல்பை கூறுகின்றதை தவிர கடவுள் பெயர்கள் அல்ல இது. ஆமாம், இது கடவுள் பெயர்கள், குறிப்பிட்ட கடவுள் பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லலை, எல்லாமே ஒரு பொதுவானதான் சொல்லுது. அதனால திருக்குறள் வந்து உலக பொதுமறைன்னு நம்ம சொல்லுவோம். இவற்றை கொண்டு இவர் ஒரு சமயத்தை சார்ந்தவர், திருவள்ளுவர் ஒரு சமயத்தை சார்ந்தவர் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருமே ஒரு அவங்க சமயத்தினை சார்ந்தவர் என்னன்னு திருவள்ளுவர் வந்து பார்த்தோன்னா ஆக்கி கொள்ள முயல்கின்றன. ஆமாம், இதுவும் கரெக்டு தான். அப்போ எல்லாமே கரெக்டு தான், 4மே கரெக்டு தான். இங்கே பாருங்கள், 4மே கரெக்டு தான். கரெக்டாக
4மே கரெக்டு தான். அடுத்தது வந்து பாருங்க, அதே திருக்குறளில் கடவுள் வாழ்த்தில் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சரியான விடையை கேட்டிருக்காங்க. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் 4 அதிகாரமும் பாயிரம் என அழைக்கப்படுகின்றனவா. பாயிரம்னா என்னது? பாயிரவியலில் வந்து பார்த்தா மொத்தம் 4 அதிகாரம் இருக்குது. கடவுள் வாழ்த்து 1, வான் சிறப்பு 2வது அதிகாரம், நீத்தார் பெருமை 3வது அதிகாரம், அரண் வலியுறுத்தல் 4வது அதிகாரம். அப்போ கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் 3 குறளில் வருகிறதுன்னு இருக்காங்க. 3 குறளில் வருகிறதா? கடவுள் என்ற சொல் திருக்குறளில் இடம்பெறவில்லை. தமிழ் என்ற சொல்லும் கடவுள் என்ற சொல்லும் திருக்குறளில் இடம்பெறவில்லை. ஆனால் இறைவன் என்ற சொல் இருக்குது. மலைமிசை ஏகினான். இப்படி வந்து பார்த்தோன்னா மற்ற பேர்களில் வந்து பார்த்தோன்னா திருவள்ளுவர் வந்து பார்த்தோன்னா இறைவனை வந்து பார்த்தோன்னா சொல்லி இருந்தா இருக்கு பாருங்க. ஆதி பகவான், வாளறிவான், மலைமிசை ஏகினான், இறைவன் என்ற போன்ற சொற்களால் தான் திருவள்ளுவர் வந்து பார்த்தோன்னா இறைவனை வந்து சொல்லாத தவிர கடவுள், இந்த கடவுள் இப்படி குறிப்பிட்டு கடவுள்னு எதுவுமே சொல்லவே இல்லை. வான் சிறப்பு அதிகாரத்தில் வந்து பார்த்தோன்னா திருவள்ளுவர் வந்து பார்த்தோன்னா வர்ணதேவன் என்ற சொல் வந்து பார்த்தா வரவில்லைங்காரு. வான் சிறப்பு அதிகாரத்தில் வர்ணதேவன் என்ற சொல் கண்டிப்பாக வரவே இல்லை. அப்போ இது கரெக்டு தான். மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பதே அறம் என்கிற வள்ளுவர், இதுவும் கரெக்டு தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தோன்னா 1வது கொஸ்டின் கரெக்டு தான். 2வது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா தப்பு. கடவுள் சொல் இடம்பெறவில்லை, இது வந்து பார்த்தா வருகிறதுன்னு இருக்குது, அப்போ தப்பு. 3வது ஸ்டேட்மெண்ட் வர்ணதேவன் சொல் வரவில்லை, கரெக்டு தான். மனத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே அறம் என்கிறார். அப்போ 1, 3, 4 1, 3, 4 தான் ஆன்சர் கரெக்ட். பாருங்கள், 1, 3, 4 தான் ஆன்சர் கரெக்ட். இது பாருங்கள், இப்போ கடவுள் சொல் வந்து கூறவில்லை, இறைவன் என்ற சொல் தான் சொல்லிக்காது. அதுவும் இந்த கடவுள் வாழ்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5, 10 குறளில் 2 குறளில் வந்திருக்கும். சரிங்களா? அடுத்த